இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ராவபோட ஸ்டோரி பார்க்க போகிறோம். அந்த ப்ராவப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். ஒன் தேர் வாஸ் எ ஃபார்மர் who had 4 sons. They were very lazy. They were not interested in doing any work and only wanted to enjoy life. The farmer tried his best to advise them, but they paid no heed. ஒரு காலத்தில் வந்து ஒரு விவசாயிக்கு 4 மகன்கள் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்காங்க. அவங்க வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எதுலேயுமே ஆர்வமாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து விரும்பினாங்க. விவசாயி வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அறிவுரை கூறினாங்க. அதை வந்து அவங்க வந்து ஒன்றுமே கேட்கவே இல்லை. அதனால ரொம்ப கூறினாங்க, அவங்க வந்து எதுவுமே கேட்கவே இல்லை. So he decided to teach them a lesson. One day he called them and informed them that a huge amount of treasure was hidden in their farmland and that he wanted them to find out where it was. அவங்க வந்து அந்த பாடத்தை வந்து கற்பிக்கிறார். என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து விவசாயி யோசிக்கும் போது அவங்க வந்து விவசாய நிலத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. விவசாயி அவங்க 4 மகன்களையும் விவசாய நிலத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஏராளமான புதையல் மறைந்திருக்கு, ஒழிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதை தோண்டி எப்படி கண்டுபிடிக்க விரும்புகிறீங்களோ அப்படி கண்டுபிடிக்க சொல்கிறாரு. All the 4 sons were too excited to wait and started digging the farmland straight away. By the end of the week, they had dug up the entire field but did not find any treasure. 4 மகன்கள் காத்திருக்க முடியாத அளவுக்கு இருந்ததுனால அவங்க வந்து உடனே தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் தோண்டின பிறகும் அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கவே இல்லை. அதனால வந்து அவங்க வந்து சோர்வாக இருந்தாங்க. They were angry and tired. The farmer consoled his sons and gently told them, since the field is so well dug, why don't you sow some corn in it? The lazy sons agreed to this and did as they were told. அவங்க வந்து கோபமாகவும் சோர்வாகவும் இருக்காங்க. விவசாயி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இது தேடுறதுக்கு தோண்டிட்டீங்கல்ல, அதில் நீங்கள் ஏன் அந்த சோள விதைகளெல்லாம் விதைக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நீங்கள் விதைக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து பொறுமையாக மெதுவாக கொஞ்சம் ஆறுதலாக சொல்கிறதுனால அவங்க வந்து அவங்க சோம்பேறி மகன்கள்லாம் இதுக்கு வந்து சம்மதிக்கிறாங்க. A few weeks later, it rained heavily, and soon the farmland was filled with fully grown corn. The farmer called his son and told them that they will find the treasure once they harvest the corn and sold it in the market. கொஞ்சம் வாரங்களுக்கு பிறகு ரொம்ப நிறைய மழை பெய்யுது அவங்க கிராமத்தில். அதனால வந்து அந்த விவசாய நிலத்தில் வந்து நிறையா சோளம்லாம் வளர்ந்ததுனால அவங்க மகன்கிட்ட அந்த விவசாயி வந்து அவங்க மகன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சோளத்தில் நம்ம அறுவடை செஞ்சு விற்றா நமக்கு புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The sons sold the corn and came back with a bag full of money. They asked their father where they could find the treasure. The farmer pointed out to the money and told them. மகன்கள் வந்து சோளத்தை வந்து விற்றுட்டு நிறைய பணம் ஒரு பையில் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க. புதையல் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் நீங்கள் கையில் புதையல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. This is the treasure that I was talking to you about. It was all along there in the soil. It just needed a bit of your hard work to bring it out. If you continue with your effort, this treasure will be forever yours. இதுதான் உன்னிடம் பேசி கொண்டிருந்த பொக்கிஷம். இதுதான் உங்ககிட்ட இருந்து பேசி கொண்டிருக்கிற பொக்கிஷம். அது வந்து மண்ணுக்குள்ளே தான் இருந்தது. அதை வெளியே நம்ம கொண்டு வர உங்களோட கடின உழைப்பு கொஞ்சம் தேவை. அது உங்கள் முயற்சி இருந்தால் தான் நமக்கு வந்து எந்த பொக்கிஷமாக இருந்தாலும் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த பொக்கிஷமும் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா.
The sons then realized their folly and understood the truth. Their own experience was their best teacher. They have learned from their experiences. Thereafter, they continuously worked on their land and harvested a great deal of grains and sold them in the market to make big money year after year. மகன்கள் வந்து நாங்கள் இப்போ என்னோட முட்டாள்தனத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் இனிமேட்டுக்கு சொந்த அனுபவத்தில் சிறந்த ஆசிரியராக இருப்போம். நாங்கள் எங்கள் செய்யறதுலே நாங்கள் வந்து இப்போது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் எல்லாத்தையும். எங்களோட கடின உழைப்பும் எல்லாம் இருந்தால் தான் எங்களுக்கு பொக்கிஷம். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற முடியும். அதை நாங்கள் வந்து தொடர்ந்து செய்வோம். இனிமேட்டுக்கு நாங்கள் வருடம் எல்லா முயற்சியும் செய்து இதே மாதிரி சோளத்தை விதைத்து அறுவடை செய்து அவற்றை சந்தையில் விற்று ஆண்டுதோறும் பெரும் பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க.